67 Mathematics Term 1, Chapter 1, Exercise 1.4, Question number 5. Estimate by rounding of each number to the nearest 100 ன்னு சொல்லி ஒரு ரெண்டு சம் கொடுத்துருவாங்க. ஸோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 8074 ப்ளஸ் 4178 கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை ஆக்சுவல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவல் சம் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன், அதாவது நார்மல் அடிஷன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 12 7 + 7 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 14 + 1 15. ஸோ இங்கே 1 2 ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது 12. ஸோ 12,252 வருது ஆக்சுவல் சம் பண்ணும்போது. இப்போ எஸ்டிமேஷன் பண்ணுறேன். நியரஸ்ட் 100 கொடுத்துட்டாங்க. நியரஸ்ட் 100 போது 100th டிஜிட் இது 0. ஸோ 0 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 0 வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த நம்பர் பாருங்கள் 7 பார்த்தீங்கன்னா 5 வடி பெருசு. ஸோ என்ன பண்ணணும்? அது கூட 1 ஆட் பண்ணணும். 0 கூட அண்டர்லைன் பண்ண டிஜிட் கூட 1 ஆட் பண்ணணும். ஸோ 0 இருக்குது, அது கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 1. 0 + 1 1. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சம்லாம் 0 மாற்றிடணும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4178 இருக்குது. ஸோ இதே என்ன பண்ணணும்? அதை 1 தான் அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா 100. ஏன்னா வந்து 100th டிஜிட் தான் அவங்க நியரஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நியரஸ்ட் 100 கொடுத்துட்டாங்க. ஸோ 100th வச்சு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ 1 வச்சுட்டு அடுத்த நம்பர் பாருங்கள் 7. ஸோ 7 பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்கு? 5 விட பெருசு. ஸோ அப்போ இது கூட என்ன செய்யணும்? 1 ஆட் பண்ணணும். ஸோ 4200. இவர் அடுத்து அடிஷன் பண்ணுங்கள். ஸோ அடிஷன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 12,300 வருது. அப்ராக்ஸாக கூட இருக்குது. ஸோ எஸ்டிமேஷன் கரெக்டு. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள் 1768977, அதாவது 17,68,977 ப்ளஸ் 1,30,589 கொடுத்துட்டாங்க. ஸோ இது பாருங்கள், இந்த நம்பரை வந்து நான் ஃபஸ்ட்டு நார்மல் அடிஷன் பண்ணிக்கிறேன், அதாவது ஆக்சுவல் சம் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ 7 + 9 16, 7 + 8 15, அங்கே ஒரு 1 16, அப்புறம் 9 + 5 14 + 1 அந்த 15, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 ஆயிரும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 9, இங்கே 8, இங்கே 1, 18,99,566 சொல்லக்கூடிய நம்பர் வருது. இப்போ இதுக்கு கீழே ரவுண்ட் ஆஃப் 5 வருதான்னு பார்க்கணும். பாருங்கள். ஸோ இந்த நம்பர் தான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். 17,68,977 சொல்லக்கூடிய நம்பர் அப்ராக்ஸ் பண்ணிங்கன்னா 100th டிஜிட் இந்த 9. 100th டிஜிட் தான் நீங்கள் பண்ணணும். வேறு எந்த டிஜிட்ஸும் பண்ணக்கூடாது, தப்பு. ஸோ ஏதாச்சும் பண்ணிங்கன்னா கட்டறிக்கை வந்து நமக்கு வந்து அடுத்த டிஜிட்ஸ் வந்து 7 பார்த்தீங்கன்னா 5 ஓடி பெருசு. ஸோ என்ன பண்ணணும்? 1768 9 கூட 1 ஆட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம் வரும். என்ன குழப்பம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 9 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 10 போடணும்னு கேட்பீங்க. 10 போடக்கூடாது. என்ன பண்ணணும்னா நம்ம கேரி ஓவர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே தான். இங்கே ஒரு 1 எக்ஸ்ட்ராவை சேர்த்துடணும். அப்போ என்ன ஆயிரும்? அந்த 8 வந்து 9 மாறிட்டு இது 0 மாறிடும். ஆக்சுவலாக 9 அடுத்த நம்பர் 10 தான், புரியுதுங்களா? 9 அடுத்த நம்பர் 10. ஆனால் என்ன பண்ணணும்னா 10 போட முடியாது அப்படி இடையில. ஸோ என்ன பண்ணணும்னா இதுக்கு கூட 1 ஆட் பண்ணிவிட்டு இது இதில் 0 போட்டுருணும், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ தெரியாச்சா? இப்போ வந்து 2 0 அப்படி வந்துடும். ஸோ இதான் அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ண நம்பர். ஸோ அடுத்த பாருங்கள் 130589, 1,30,589, 100th டிஜிட் 5. ஸோ அடுத்த டிஜிட் பார்த்தீங்கன்னா 8 வந்து 5 ஓட பெருசு. ஸோ அதுக்காக இது கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 6 ஆயிரும். ஸோ 130600 வரும். இப்போ ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு ஸ்டெப்பில் எழுதிக்கிறேன். தனியாக தான் நீங்கள் செஞ்சு அட்மிஷன் பண்ணணும். 0 0 இது 6, இது 9, இது 9 8 1. ஸோ இங்கே பாருங்கள், இந்த நம்பருக்கும் எஸ்டிமேட்டட் நம்பருக்கும் ஓரளவுக்கு கிட்ட தான் இருக்குது. இது 566 இருக்குது, அங்கே 600 இருக்குது, அவ்வளோதான். ஸோ எஸ்டிமேஷன் கரெக்டு. ஸோ அவ்வளோதான். அந்த சம்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.